பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்கு எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதி. களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை வணைய விரும்புகிறார். நம்மளுடைய இஷ்டத்துக்கு அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவர் விரும்புகிற நல்ல ஒரு மண்பாண்டமாய் தேவன் நம்மை வணைய விரும்புகிறார். இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எரேமியா 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. கர்த்தர் எரேமியா கிட்ட சொல்கிறாரு, நீ குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு சொல்கிறது, நான் என்ன பண்ணுன்றதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லும்போது, இப்போ எரேமியா அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு போகிறாரு. இப்போ குயவன் வீட்டில் போய் பார்க்கும் பொழுது அந்த குயவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு மண்பாண்டத்தை அவர் வணைந்து கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த மண்பாண்டத்தை அவர் வணைந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மண்பாண்டம் அந்த குயவனுடைய கையில் கெட்டு போயிட்டு, இப்போ கெட்டு போனதும் அந்த குயவன் அந்த மண்பாண்டத்தை அப்படியே தூக்கி போடாமல் அந்த மண்பாண்டத்தை அவர் இஷ்டத்துக்கு அவர் விருப்பப்படுற பாத்திரமாக அதை வணைகிறார். அதை வணைந்து அழகான ஒரு பாத்திரமாக அவர் உருவாக்குறார். இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மை வணைய விரும்புகிறார். இந்த குயவன் எப்படி அந்த மண்பாண்டம் கெட்டு போனதுக்கு அப்புறமும் கூட அதை தள்ளாமல் அவர் விரும்புகிற பாத்திரமாக அவர் எப்படி வணைந்தாரோ, அதே போல தேவன் நம்மை அவர் விருப்பத்தின்படி வணைய விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் உறவுகள் மூலமாக நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், நீங்கள் உதவாத ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உறவுகள் உங்களை தள்ளி வைத்திருக்கிறான். ஆனால் தள்ளப்பட்ட கல்லை தான் மூளைக்கு தேவன் தலைக்கல்லாய் மாற்றுவார். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிங்க. தேவன் விரும்புகிற பாத்திரமாக உங்களை தேவன் வணைய விரும்புகிறாரு. அந்த சோதனையின் மத்தியில் நீங்கள் இருக்கும் பொழுது, பாடுகளின் மத்தியில் இருக்கும் பொழுது தேவன் உங்களை புடம்பிடுகிறாங்கிற ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு உங்களை அர்ப்பணித்து அதன்படி செய்ய நீங்கள் முற்படுங்க. தேவன் விரும்புகிற பாத்திரமா அவர் உங்களை வணைந்து உங்களை பொன்னாக அவர் விளங்க பண்ணுவார். God bless you.